ஹலோ, ஹாய். நான் அபி. இது வந்து திருக்கல்யாணம் அன்னைக்கு எடுத்த ஃபுல் விளாக். என்னடா இந்த பொண்ணு திருக்கல்யாணம் அன்னைக்கெல்லாம் விளாக் போடலன்னா, அன்னைக்கெல்லாம் ரொம்ப பிஸிங்க. எங்களுக்கு வந்து இந்த சித்திரை திருவிழான்றது ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து கொண்டாடுற ஒரு விஷயம். நானும் சரி, என்னோட கணவர் சைடும் சரி. நான் வந்து சின்ன வயசில் பிறந்ததே வந்து மாசி வீதியில் தான். ஸோ நாங்கள் அப்போ இருந்தே நாங்கள் கொண்டாடின பழக்கம். இவங்களுக்குமே சித்திரை திருவிழான்னா ரொம்ப அதை விரும்பி பண்ணுறது. அதனால வந்து இந்த டைம் ஃபுல்லுமே எங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா அழகர் திரும்ப ஊருக்கு போகிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருப்போம். சுத்தமாக டைமே இருக்காது. திடீர்னு சாமி பார்க்கறது கிளம்புவோம், திடீர்னு யாராவது வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய வேலை இருக்கும். அதனால தான் என்னால் விளாக் சுத்தமாக போடவே முடியலை. இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் அன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணேன்னா, குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு மீனாட்சி அம்மனுக்கு வந்து கயிறு தாலி கட்டும்போது நானும் இவர் கையால் வந்து தாலி மாற்றிக்கிட்டேன். ஸோ தாலி மாற்றிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம்ல இன்றைக்கி ஒரு நாள் தான் வருஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு டே தான். என்ன சொல்கிறது, ஒரு மனசார எல்லாமே நடக்குது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே, மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஈவன் வந்து வெளிநாட்டில் கூட இன்றைக்கி வந்து நிறையா பொண்ணுங்க வந்து தாலி வந்து மாற்றிக்கிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வரலாற்று பெருமை மிக்க நாள் இன்றைக்கி. ஸோ யாராவது பண்ணாமல் இருக்கீங்களா? அடுத்த வருஷத்துலேருந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, ஓ இன்றைக்கி தான் திருக்கல்யாணமா அப்படின்னு கேட்கவுடனே எனக்கு மனசே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னொன்னே, இல்லை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாங்க. அதனால நான் இதை சொல்லிக்கிறேன். மேபி யாருக்காவது தெரியாமல் இருக்குன்னா, நீங்கள் அடுத்த திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி நீங்கள் தாலி கயிறு மாற்றிங்களே, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அது வந்து புதுசாக திரும்ப ஒரு கல்யாணம் ஆகிற ஒரு ஃபீலை கொடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ கூட என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், புது பொண்ணுமாய் அந்த முகத்தில் வந்து கலை இருக்கும், அந்த சிரிப்பு இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு பட்டன் தானே கிளிக் பண்ண போகிறீங்க, அது எனக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து நீர்மோர் கொடுப்போம். எத்தனை மணிக்குன்னா ஒரு 11 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து என் பெரிய பையன் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து இது நான் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து 6வது வருஷம். இடையில 2 வருஷம் கொரோனான்னு சொல்லி கொடுக்க முடியலை. இது வந்து 6th இயர். ஸோ இந்த நிற்கிறான் பாருங்கள், இவன் வந்து வயிற்றில் இருக்கிறப்ப இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ இவரே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து என்னென்னைக்கும் நான் வந்து தொடரணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். நீர்மோருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நாளே சீரகம், மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிருவேன். மாங்காய் வந்து துருவி வச்சுக்கிருவேன். ஸோ அது எல்லாத்தையுமே மறுநாள் வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இந்த ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி தயிர் கலந்து நீர்மோர் கொடுப்போம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குடிச்சு